ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு புது கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கேம் மாதிரி இருக்காது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சிமுலேட்டர் கேம். அதாவது நம்ம ஒரு இன்டர்நெட் கஃபே அது ஓனராக இருக்க போகிறோம். அந்த கஃபே எப்படி அப்கிரேட் பண்ணுறது ஒரு கேம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் எல்லாம் அவங்க அதுனா ஓஜி வியூவர்ஸ்க்குலாம் தெரியும், மற்ற யூடியூபர்ஸ் பார்க்குறவங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ளே ஸ்டோரில் மொபைலில் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டீம்லலாம் இருக்குது. ஸோ இந்த கேமை பல பேரால் விளையாட முடியாது. ஆனால் நான் இப்போ விளையாடுறது வந்து ஒரு வெப்சைட்டில் இந்த கேமை விளையாண்டுருக்கேன். ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நம்ம அதில் விளையாடுறதுல ஒரு 75% அந்த மாதிரி வருது இந்த கேமு. ஸோ இந்த கேம் நல்லா இருக்குமான்றது தான் என் டவுட். ஸோ விளையாண்டா தான் தெரியும். இந்த கேம் பிளே தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ இந்த கேமை நீங்கள் மொபைல்லையும் ஆடலாம், டேப்லெட்லேயும் ஆடலாம், ஒரு லோ எண்ட் பிசி வச்சுருந்தாலும் நீங்கள் விளையாடலாம். ஸோ நம்ம சிம்பிள் இந்த கேம் பிளேக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ புதுசாக பார்க்குறவங்க, சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதாவது ஆலில் போட்டுருங்க பெல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஓகே, நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, மவுஸ் இன்ஸ்டிடியூட்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன இது அவ்வளோ லைட் செட்டப்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்ல ஒரு கேபின், நல்ல கேபின். ஓகே, அந்த கேம்ல இருக்க மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மற்ற பழைய சிமுலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே இந்த ஒரிஜினல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி பாலடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அது இங்கே ஏதோ போர்டில் இருக்குது. ஸோ இந்த ரூமோட ஸ்டேட்டஸ், ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக இப்போ அதிகமாக இருக்குது டெம்பரேச்சர். ஸோ அடுத்தது இந்த ஸ்மெல் ஸ்டிங்க்ஸ், அந்த ஒரு மாதிரி கேவலமான வாடையெல்லாம் குறைக்கிறதுக்கு. அடுத்தது ரூம் க்ளீனாக இருக்குது. இப்போ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ரூம் டெம்பரேச்சர் மட்டும் அதிகமாக இருக்குது, ஏசி வாங்கி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன, இங்கே ஏதோ இருக்கு, இல்லை ஃபியூஸ் மாதிரி இருக்குது, ஏதோ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். கரண்ட் பில்லாம் வருமோ? ஓகே, ஸ்டார்டர்லேயே கொடுத்துட்டாங்க, அவங்களே ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம செட்டப் பண்ணுறது தான் நம்ம வேலை நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். எடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணலான்னா, இங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க. இங்கே ரொட்டேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ ஏரோ கீ வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுப்போம். ஸோ இங்கே தான். ஐயோ, ஓகே, பில் பண்ணுவோம், வச்சிட்டோம். ஓகே, ஒரிஜினலில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குது, கிராஃபிக்ஸும் நல்லா இருக்குது. அது லெஃப்ட் சைடில் பாருங்கள், அப்பப்போ ஆட்டோ சேவ் ஆகிக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணுமா, அது இருக்குது பாருங்கள். நான் பேரே பண்ணல, யார் இவன் லூசு பையன். நம்ம கிட்ட பார்த்தீங்களா 10,000 ரூபா இருக்குது நம்ம கிட்ட. ஸோ 10,000 ரூபா வச்சு என்ன பண்ணுறது? இருங்க, நான் ஏன் ஒன்றும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் வச்சுட்டோம் பாருங்க. அது என்ன, இன்வென்ட்ரியில் வச்சுக்கலாம் போல. இருங்க, நான் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துக்கிறேன். நான் ஏன் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த கேம் ஆல்ரெடி ஒரு 1 இயர்க்கு முன்னாடி விளையாண்டேன். 2022 தான் இந்த கேம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து இந்த கேம் அந்த அளவுக்குலாம் கிடையாது, ரொம்ப பக்காக இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், கேம் அவ்வளோவா இல்லை. ஸோ அதே மாதிரி இருக்குமான்ற ஒரு ட்ரையில் தான் இப்போ ஒரு கேம் பிளே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, அதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. ஸோ ஓகே ஓகே, பார்த்தீங்களா, எனக்கு இந்த ஒயிட் செட்டப் சுத்தமாக பிடிக்காது. ஃபுல்லாக பிளாக்காக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். சரி ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம ஃபியூச்சரில் மாற்றிடலாம். ஸோ செட்டப் வச்சாச்சு, ஃபுல் செட்டப். மவுஸ் வச்சா தான் ஆன் ஆகுன்ற கான்செப்ட் நல்லா இல்லை. சரி ஓகே, லாஜிக் இடிக்கிறது தான். ஓப்பன் பண்ண முடியுமா? இப்போ ஓப்பன் போர்டு இருக்கா? நம்ம வெளில போக முடியாது போல இந்த கேமில். எல்லாம் ஆர்டர் பண்ணால் வர்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபண்டிங்னு அதை கொடுத்துருக்கு. ஓ ஐயோ, இது இந்த மாதிரி கேம்ல தான் பிரச்சனை. யாரும் வராங்கயா. ஓ, ரிக்வெஸ்ட் கேட்குறாங்க, ஏதோ இதுதான் மேட்ரு போல. கேப்ஸ் ஆஃப் நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகே, இங்கே கேம் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இங்கே போய் ஹோலா, இது என்ன கேம்னு எனக்கே தெரியல. இது அசாசின் கிரீடு, டெட்பூலு, FIFA 14, 24 கிடையாது. ஸோ ரோப்ளாக்ஸு, காட் ஆஃப் வாரு,
ஃபார்ட் கிரையா டெவலப்பர் மார்க்கமான ரெசிடென்ட் ஈவில் தான் இப்படி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவ்வளவு தானா? மைண்ட் கிராஃப்ட் இல்லையா? ஜிடிஎஃப் இல்லையா? என்னையா கேம் இது? வாண்ட் டு பேவா? என்ன மேடம் பே பண்ண போறீங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி பிசி. தேங்க்ஸ். இல்லையா கீழே போட்டு அழுக்கா இருக்கு. ஐ திங்க் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும். அக்செப்ட். எலக்ட்ரிசிட்டி பில் கட்டு நம்ம கிட்ட காசா போகுது. நம்ம ஜொமேட்டோ அமேசான் ஜொமேட்டோ மாறிடுச்சு. கிரிப்டோவா? ஓ, நம்ம மைண்ட் கேட்கலாம் போல கைஸ். நம்மளுக்கு $10 per hour கிடைக்கும் போல. டூல்ஸ் ஆமாம், நம்மளுக்கு இது தேவைப்படும். இது நம்ம பிசாம இதே வச்சுருக்கலாமே. நான் வேக்யூம் கிளீனர் வாங்கினேன். சரி, ஓகே, ஃபியூச்சர் அப்டேட் வச்சுப்போம். ஓகே, இந்த கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்சர் அதெல்லாம் கிடையாது, அப்படியே நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம் போல். அதோ இப்படி வச்சா க்ளீன் ஆகும். ஓகே, நல்லா இருக்கு. இது வேக்யூம் கிளீனர்னு பேர் வச்சிருக்கான் லூஸ் பையன். அப்படி வச்சிருவோம். ஒழுங்கா ப்ராப்பராக இருக்கணும். ஓய் ஏன் அழுக்காக்குறீங்க? அவர் பாவம் எத்தனை வாட்டி வராரோ. அவர் வந்து பார்த்துட்டு போறாரு. ஐ திங்க் நம்ம இதுக்கெல்லாம் அது பாருங்க, ஆட்டோ அக்செப்ட் ரிக்வெஸ்ட் அதெல்லாம் ஆட். இந்த வெப்சைட் கேம்லேயே ஒரே பிரச்சனை தான் கைஸ், இந்த ஆடா போட்டு உசுருவாங்க. ஸோ ஏசி போடுவோம் வாங்க, ஏசி போடுவோம். ஸோ எப்படின்னா இவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நல்லாயிருக்கும். பின்னாடிலேருந்து குழுன்னு காற்று. அடுத்தது நம்மளுக்கு ஒரு ஏசி வாங்கி போடுவோம். என்ன டேபிளுக்குள்ள அதான் பக்குன்றது. $13 தானா? இருங்க, நான் ஏதாச்சும் பண்ணணும். ஸோ இவ்வளோ வந்து போயிட்டாங்க. ஓ, அக்செப்ட் கேட்குறாங்க போல. அக்செப்ட் பண்ணுவோம். $12 per hour. சாரி, $12 per hour. நம்ம அதை ஓப்பன் வச்சுப்போம். அடுத்தது நம்ம என்ன வாங்கணும்? பர்ஃப்யூம் ஸ்ப்ரேவா? ஓ, ஸ்மெல்லுக்கா? ஆமாம், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது பாருங்களேன். என்னடா வேணும்? உன் பேர் என்ன? ஹென்ரி. ஓ, கேரக்டருக்குலாம் பேர் வச்சுருங்க. அடுத்த வாட்டி பார்ப்போம். நல்லா இருக்கே. தூக்கி போடு. நல்லா அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த கேம் நல்லா இருக்கும். இது கொடுக்க மாட்டாங்க இந்த கேம்லேயே. தூக்கி போடி. ஏன் கடையை க்ளோஸ் பண்ண முடியாதா? வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓ, த்ரோ அவுட். இப்படி கொடுத்தா த்ரோ அவுட்டான். இருங்க வரேன். இவன் அப்போ கொடுக்க முடிஞ்சு. இது எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் வேறு கட்டணும். போயிட்டான் போல பட சும்மா. ஓ, இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்பா டார்ச்சராக இருந்துச்சு காய்ஸ். அவனுங்க வந்து போயிட்டு. ஆட்டோ பே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எலக்ட்ரிசிட்டி பில்ஸ். ஸோ ஹோம் ஷாப்பிங். நமக்கு வீடு இருக்கா? ஓ, கடையை அழகாக்கலாம் போலயே. நம்ம கிட்ட $10,000 இருக்கு. நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு கேமிங். இது ஒரு மாதிரி சிப்செட் மாதிரி இருக்கு. இது நம்ம இது வாங்க அழகா இருக்கு. யூஸ் பண்ணி செம்மையா இருக்கு போல. ஒய், வேற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா இந்த ஏசி மட்டும் கொஞ்சம் தனியா தெரியுது. லோய்டு ஏசி பாத்தீங்களா? பிராண்ட் எல்லாம் இருக்கு. அப்புறம் ஸ்விங்ல இருக்கு. ஓ, ஓகே, நல்லா பண்ணியிருக்கான்ப்பா டெவலப்பரு. நல்லா பண்ணியிருக்கான். அடுத்தது இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. வேற இந்த கலர் தான் ஸ்டாண்டர்டு போல. ஸோ அடுத்தது ஃப்ளோர் அதே மாதிரி வச்சிருக்கோமா? டார்க் ஸ்டோன் இது வாங்குவோம். இது வச்சு பார்ப்போம். இது நல்லா இருக்கும். அடுத்தது சீலிங்கும் அதே மாதிரி கருப்பு கலர்ல மாத்திடுவோம். டார்க் அக்கோஸ்டிக் இதே மாதிரி மாத்திடுவோம். அப்படி பிளாக் கலர்ல இருக்கணும். ரூமா? ஓகே. நான் ஃபர்ஸ்ட் சொன்னல சின்னதாக தான் இருக்கும். ஒரு ரூம் அப்கிரேட் பண்ணலாம், பெருசாக்கலாம் போல. நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கியா? நான் 1 வருஷம் விட்டதுனால எவ்வளோ விஷயம் வந்திருக்கு. ஸோ ஜமஸோர்
ஜொமசோர் நம்ம ஹை எண்ட் கம்ப்யூட்டர் வாங்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை வச்சு சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஹை எண்ட் நான் இருக்கிறது 4 தான் போடுவோம் கைஸ். இது பாருங்க, ப்ரொஃபஷனல் பிசி டேபிள் இது வாங்குவோம். இது வாங்கிட்டு சேர் நல்ல ஹை எண்ட் ப்ரொஃபஷனல் கேமிங் சேரு. அடுத்து என்னது? ஓ வருது. ஓகே பாருங்களேன், அமேசானில் வர மாதிரி ஜமசோர். ஓகே அமேசான் வேணாம், அமேசான் கார்டுகள் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். என்னிடம் வராதீர், பகிர்ந்து விடுவேன். ஓகே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹையாக வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு காசு வரும் போல. ஓகே ஓகே இதை பாருங்க, $12 per hour. நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்றாங்க. ஓஹோ $3000 கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக தான் தெரியுது. மானிட்டர், ப்ரொஃபஷனல் மானிட்டர் 2-3 வச்சா 2 வச்சா ஸ்ட்ரீம் செட்டப் பண்ணிடலாமா அவனுக்கு பேசாம? ஆர்கேடா. ஓகே இதை நம்ம தனியாக வாங்கி போட்டுப்போம். அது பாருங்களேன், எந்த கலரும் நம்ம என்ன பேர் செவத்து கலரும் ஒரே மாதிரி இருக்கு. கன்சோல் இருக்கு, கன்சோல் இருக்கட்டும். கன்சோல்ல பாருங்களேன், கன்சோல் டேபிள், கன்சோல் டிவி, எக்ஸ்பாக்ஸ் போட்டுருக்காங்க. கேம் பிளே ஸ்டேஷன், கேம் ஸ்டேஷன். ஆனால் லோகோ மட்டும் அப்படியே இருக்கு பாருங்களேன், எல்லாமே அப்படியே. ஓகே இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா இல்லை பேசாம செட்டப் பண்ணிட்டு முடிச்சுப்போம்? இருங்க, நான் உங்களுக்கு செட்டப் பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகே காய்ஸ், நான் வந்து பில் பண்ணிட்டேன். பாருங்களேன், செம்ம லுக்காக இருக்குது, வேற மாதிரி. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி விண்டோஸ் தான். ஸோ இங்கே உட்காந்து விளையாடுறவன் இன்னும் எனக்கு மட்டும் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு இவனுக்கு மட்டும் ப்ரொபோஷனல் கொடுத்துருக்கீங்க. இந்த கேமர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சதா இருக்கும். இவனுக்கு ஸ்டாண்டர்டுக்கு எதுக்கு இது ஈஸி? இருங்க வரேன். இவனுக்கு எப்போ வாங்க, நீ போட லூசு பையன், எனக்கு இவனுக்கு தான் வேணும். ஓகே அதுக்கப்புறம் நான் ஆஃப் கேமில் செட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் நினைச்சேன் உட்காந்து க்ளீன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு வாக்கு இது வாங்கிடலாம், அது பேர் ரோபோட் க்ளீனர் வாங்கிடலான்ட்டு இது வாங்கினேன். ஸோ நம்ம இது எங்கே வச்சாலும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக நம்ம டேபிள் இருக்குல்ல, இருங்க பாருங்க, பில் பே பண்ணுங்க வந்துட்டு இருக்கு. பே பண்ணணும் என்ன அவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுவுமே ஆகும் சும்மாவா? என்ன கைஸ் ப்ளேஸ் பண்ணல, தனியாக டேபிளில் செட் பண்ணணுமா என்ன? எதுக்கு இது வேஸ்ட் ஆகும்? தேவையில்லாம வாங்கிட்டு இன்னும் ரெடி பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரண்ட் பே பண்ணிட்டு வரும், இருங்க பே பண்ணிட்டோம். இல்லை கைஸ் வைக்க முடியல. இங்கே வைக்க முடியுது, இங்கே வைக்க முடியல. ஓ டெவலப்பர் வந்து இவங்க மட்டும் கொடுத்துருக்காரு போல. இது இங்கே ஒப்பா இருக்கு, க்ளீன் பண்ணுறாங்க. சும்மா வச்சாலே போதும் போல, அதுவே தானா யார் நடந்தாலும். இப்போ வந்து இருங்க, எவ்வளோ வருதுன்னு மட்டும் பார்த்துட்டு இதோட வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ ரொம்ப லெங்காக போயிட்டு இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணலாம், இருங்க. கேம்ஸ் எதுவும் வாங்குவோமா? சரி இப்போதைக்கு நான் வெறும் எனக்கு பிடிச்ச ரோப்ளாக்ஸ்க்கு இவ்வளோ ரேட்டா? இன்னும் நம்ப கூட முடியலையா? சரி ஓகே, நாம் இது சும்மா டம்மி கேம் வாங்குவோம். ஸோ ஏதாச்சும் கேம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அடுத்து எல்லாம் நம்ம வாங்குவோம். அதே மாதிரி உங்களுக்கு பிசி ஏதாவது அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிசி அப்கிரேட் பண்ணுவோங்க. இப்போ பாருங்களேன், ரெண்ட் அது நம்ம $75 per hour. $12 இங்கே இருக்குது, $75 இங்கே இருக்குது. வேறு மாதிரி இல்லை. இப்போ இவனுக்கு அக்செப்ட் கொடுக்கணும்னா சரி, அது தூக்கிடலாமா பேசாமல்? அது ரொம்ப நம்ம ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய கேமிங் சென்டர், எவ்வளோ பெருசாக இருக்குது, இப்படி ஒரு கேவலமான பிசி இருக்குது. சி பேர் வைக்கிறாங்க இவங்க பாருங்க, பெஞ்சமின். என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நான் விளையாடுறது அப்படியே விளையாடுறாங்க. கேம்ஸ் போட்டதுனால கேம்ஸ் விளையாடுறாங்க, வீடியோ பார்க்குறாங்க, போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ தரீங்க? என் பேர் பெஞ்சமின், $35 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நிச்சயம் 3 hours யூஸ் பண்ணியிருக்கோம், $35 கொடுக்குறாங்க. ஏசி ரூம் டெம்ப் நம்ம தலைக்கு எதிராக ஒரு ஏசி வச்சுப்போம்.
எவ்வளோ தராங்க? ஓ $450 வேற மாதிரி போடுங்க. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். வெளில போ வெளில போ வெளில போ வெளில போ. ஓ ஹை ப்ரொபோஷனல் பிசி வேணான்ட்டு அவங்களே வெளில போறாங்க பார்த்தீங்களா? வெளில போறீங்க இல்லை நானே அடிச்சு குத்துவோம். நான் பண்ண முடியாது. நான் இப்போ கடையை மூட போகிறேன் பாருங்களேன். இல்லை வராங்க இல்லை எதுனா கம்ப்யூட்டர் இல்லை ஆக்சஸ் பண்ணுறதுனால போயிடுறாங்க. கடையை மூடிடலாம். கடையை மூணு போயிட்டாங்க. இவன் ஒருத்தன் பில் பே பண்ணு. ஸோ ஓகே காய்ஸ், இதுதான் கேமு. இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஒரு வெப்சைட்டில் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸில் இந்த ஒரு கேம் பார்க்குறது பெரிய விஷயந்தான். ஸோ இந்த கேம் கிரியேட்டர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்க்கறதுக்கெலாம். அந்த மற்ற கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருட அதெல்லாம் வருவான். ஸோ இந்த கேமோட ரேட்டிங்கை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கேமு. ஸோ இந்த கேமோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் விளையாடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மொபைல், டேப்லெட் அண்ட் எந்த லோ எண்ட் பிசிலையும் நீங்கள் இந்த கேமை விளையாடலாம். ஸ்மூத்தாக விளையாடலாம். ஸோ இந்த கேம் அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாஸ் குவாண்டம் கேமிங்.